ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ராமநாராயண் டைரக்ஷன்ல விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு 1981ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான படம் தான் சிவப்பு மல்லி. இந்த படத்தினோட திரை விமர்சனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படம் வந்து 1981ஆம் வருஷத்துல தெலுங்குல எர்ரா மல்லிடு அப்படிங்கிற மொழியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை வந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து அங்கிருந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அந்த கதையை அதை வந்து யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்ரோச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. கமல் சார் வந்து அந்த டைம்ல நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிவகுமாரை போய் அப்ரோச் பண்றாங்க. இந்த படத்துல ஹீரோவை நீங்க நடிகன்னு சொல்றாங்க. நடிகன்னு சொல்லும்போது கதையை கேட்டுட்டு நான் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சுக்கிறேன், ஹீரோ கேரக்டர் வேணாம்னு சொல்றாரு. உடனே சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து நாங்க வாகை சந்திரசேகர் அவர்கள் தயார் பண்ணிட்டோம், ஹீரோ தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்றாங்க. அப்புறம் ஆப்ஷனே இல்லாம நம்ம கேப்டன் அவர்களை வந்து அவங்க அணுகுற கேப்டன் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியான டைமா இருக்காரு. அப்போ வந்து ஆல்ரெடி சட்டம் ஒரு இருட்டரை வந்து SSR படம் வந்து வெளியாகி இதுக்கு முன்னாடி பயங்கர ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம புரட்சி கலைஞர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நான் இந்த படத்துல நடிக்கிறேன், ஆனா நைட் ஷூட்டிங் மட்டும் தான் வந்து பண்ணித்தர முடியும், பகல்ல வந்து SSI சாரோட ஒரு படம் போயிட்டு இருக்கு சாட்சி அப்படிங்கிற படம், அதனால வந்து நான் வந்து நைட் ஷூட் மட்டும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே ஓகே நீங்க வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்பா ஒரு சில நேரத்துல SSR கிட்ட வந்து பகல்ல ஒரு நாள் நைட்ல ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லிட்டு சேலத்திலையும் மதுரையிலும் மாறி மாறி ஷூட்டிங் போய் நிறைய இன்டர்வியூல கூட நம்ம ராமநாராயண் சாரும் சரி SSC சாரும் சரி விஜயகாந்த் மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி சினிமாவில் நீங்க யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கதைக்குள்ள போறோம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஊர்ல ஒரு 3 பெரிய மனுஷங்க, பெரிய முதலைகள், அவங்க வந்து ஒரு மில்லு வச்சு நடத்துவாங்க. அந்த மில்லுல அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் நியாயம், யாருமே படிக்க கூடாது. அந்த 3 பேர் சொல்றதா அந்த ஊரே கேட்கணும். அந்த ஊர்ல 3 பேர் எதிர்த்து யாராச்சும் பேசிட்டாங்கன்னா அந்த 3 பேரையும் அவங்களை போட்டு தள்ளிடுவாங்க. இல்லைன்னா வேற எதுவும் பண்ணி பைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு வாத்தியார் வராரு. அந்த வாத்தியார் வந்து குழந்தைங்களுக்கு எப்படியாவது படிப்பறிவு சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு ஐடியா பண்றாரு. அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அதே ஊர்ல ஒரு மில்லுல வேலை செஞ்சுட்டு இருக்க, வேற ஊர்ல ஒரு மில்லுல வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம கேப்டன் அவர்கள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்டா இருக்காரு. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருப்பாரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் பத்தியே பேசிட்டு இருப்பாரு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாரு. அப்ப வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவை இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருது. அப்புறம் சந்திரசேகரும் விஜயகாந்தும் ஆல்ரெடி நண்பர்களா இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து போராடி அந்த வில்லன்களை அழிக்கும் போது சந்திரசேகர் வந்து அந்த வில்லன்கள் வந்து கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன்களை போய் படிப்படியா பழி வாங்குறாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு முழு கதையும் இதுதான். இந்த படத்துல வந்து நடிகர் ராமராஜன் அவர்கள் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா, அந்த 3 வில்லன்களுடைய தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. அவரு அநியாயமா அவருடைய மனைவியை கொன்றுவாங்க. தட்டி கேட்க போகும்போது ராமராஜன் அவர்களையும் கொன்றுவாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, SS சந்திரசேகர் அவர் இந்த படத்துல ஒரு வில்லனா பண்ணிருப்பாரு. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. சங்கர் கணேஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஏவிஎம் நிறுவனம் டைரக்டா போடாம என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட பத்தி அதிகமா பேசுறதுனால இந்த படம் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிரும் தமிழ்நாட்டுலன்னு சொல்லிட்டு அப்போ வந்து எம்ஜிஆர் ஆட்சி இருந்தாங்க. அதனால இந்த படத்தை வந்து தள்ளி வச்சாங்க. அப்புறம் ஏவிஎம் நிறுவனம் வந்து வேற ஒரு பேர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஆஹா ஓஹோன்னு ஓடி பயங்கர ஹிட் ஆச்சு இந்த படம். இன்னொரு விஷயம் என்ன, இந்த படத்துல வர எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டரும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா சந்திரசேகருக்கு ஃபேரா நடிச்ச அந்த அம்மா சூப்பரா நடிச்சிருக்கோம், சாந்தினி கிருஷ்ணன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பைத்தியமா நடிச்ச அந்த பொண்ணு அருணா சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் என்னதுன்னா, இவங்க சந்திரசேகருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பாடல் இருக்கும், 2 கண்ணம் சந்தன கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த இந்த படத்துல தான். இன்னொரு கம்யூனிஸ்ட் வந்து இன்று வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான பாட்டு இருக்குன்னா, எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற ஒரு சாங் தான். அந்த சாங் வந்து இந்த வருஷத்துல உண்மையிலே வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அந்த சாங் 2 சாங் எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, வைரமுத்து அவர்கள் வந்தா இந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. இந்த 2 சாங் எழுதுனால வைரமுத்து அவர்களுக்கு வந்து தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் வந்து நிறைய பாடல்களை கொடுத்து அவர் உயர்நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இந்த படமும் ஒரு காரணம் தான். விஜயகாந்த் சார் வந்து இந்த படத்துல வெறித்தனமா நடிச்சிருப்பாரு. கண்டிப்பா சிவப்புமல்லி படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அந்த படத்துல இருக்கும். அவரோட வசனங்கள் அனல் தெரிக்கிற மாதிரி இருக்கும் விஜயகாந்த் சாருடைய வசனங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து எந்த வலைதளத்திலும்
நமக்கு இல்ல. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போய் பணம் கட்டி முழு படத்தையும் நீங்க பார்க்க முடியும். மத்தபடி இந்த படம் வந்து எந்த வலைதளத்திலும் இல்ல. இப்ப வந்து சிவப்பு மல்லி படத்தை வந்து எந்த சேனலும் எடுத்து அதிகமா நான் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி படங்களை கொண்டாட தவறதுனாலதான் இப்ப வர படங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையிலே இந்த படம் சூப்பரான படம். நாளைக்கு அடுத்தது நெஞ்சிலே துணிவு இருந்தால் அடுத்த படம். அந்த படத்தினுடைய விமர்சனம் நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.